ஒரு சமயம் சந்திரகுப்தர் பேரரசராக இருக்கும் பொழுது அவருடைய அமைச்சரவையிலே தலைமை அமைச்சராக இருந்தவர் தான் சாணக்கியர். அப்போ அரசவை கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. சாணக்கியர் ஒரு கோரிக்கையை வைக்கின்றார். அரசே, நமது நாட்டில் அங்கங்க ஏழைகள் இருக்கிறாங்க. குளிர் நேரத்தில் அவங்க போத்திக்கிட்டு படுக்கிறதுக்கு போர்வை கூட இல்லாமல் இருக்கிறாங்க. எனவே நாம் கம்பளி போர்வை எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அரசருக்கு இது பிடித்திருந்தது, இது நியாயமாக இருந்தது. எனவே கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே அதை செய்வதற்கான முழு பொறுப்பையும் சாணக்கியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நீயே பார்த்து கொள்ளும் என்று. நிறைய கம்பளி போர்வைகள் எல்லாம் அவர் வீடு ஃபுல்லா வந்து இறங்குது. அவர் வீடு சாதாரண வீடு தான், வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. அப்போ இது கேள்விப்பட்ட, இது யார் கேள்விப்பட்டிருப்பா? நிறைய கம்பளி வீடு ஃபுல்லா அடிக்காச்சு. யாருக்கு கொண்டாட்டம்? திருடர்களுக்கு கொண்டாட்டம். கொள்ளை கூட்டம் ரெடி ஆகுது, வந்து வீட்டில் இறங்கிட்டு. இறங்கின உடனே ஆஹா இவ்வளோ பெரிய கம்பளி போர்வை, சூப்பர் அப்படின்ட்டு. அடுத்து பக்கத்தில் பார்த்தா சாணக்கியரும் அவருடைய அம்மாவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு கிழிஞ்ச போர்வை போத்திக்கிட்டு. அப்போ ஒரு திருடன் எழுப்புறான், டேய் எந்திரடா முட்டா பயல, இவ்வளோ போர்வை வச்சுக்கிட்டு இப்படி தூங்குறியடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாணக்கியர் சொல்றாரு, இது எனக்கு சேர வேண்டியதில்லை, இது ஏழைகளுக்கு சேர வேண்டியது, இது அரசாங்க பொருள் என்று அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்ன உடனே அந்த திருட்டு பைய அப்படியே மனம் மாறி அவர் காலில் விழுந்து அவன் அப்படியே ஓடி போயிட்டான். பாருங்க, சிலரினுடைய ஒரு நேர்மை நீதியான ஒரு வாழ்க்கை பிறரை மாற்றுகிறது. அவர் நினைச்சிருந்தா அதில் உள்ள பாதி கம்பளி போர்வை எடுத்து வித்திருக்கலாம். ஆனால் அவருக்கு அப்படி ஆசை இல்லை, அவர் ஏழைகள் மீது. இன்னைக்கு நம்மை ஆளுகின்ற தலைவர்கள் எல்லாருக்கும் இதே போல அக்கறை இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம நாடு செல்வ செழிப்பு மிக்க நாடாக மாறி இருக்குமே. நம்ம நாட்டில் என்ன குறை இல்லை, எல்லாமே இருக்குது. அரசு, தமிழக அரசு சார்பாக, மத்திய அரசு சார்பாக ஏகப்பட்ட திட்டங்கள், ஏகப்பட்ட நிதிகள் ஒதுக்கப்படுகிறது. அது எல்லாம் எங்க போகுது? இதே போலதான். சாணக்கியனை போற எல்லாரும் இருக்க முடியுமா? என்ன 20 லட்சம் ரூபா சாலை அமைப்புக்கு ஒதுக்குறாங்கன்னா 10 லட்சம் ரூபா தான் செய்வான். சாலையை செஞ்சுட்டு மீதி 10 லட்சம் ரூபா பாக்கெட்டுக்கு. அதனால 2 வருஷத்துல ரோடு உடஞ்சி போயிடும். என்ன அப்போ அந்த இன்னைக்கு நம்ம நாடுகளில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த திட்டங்கள் ஒன்று இருக்குது, அதற்காக ஒதுக்கப்படுகிற நிதி இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்துகிற இந்த இடைத்தரகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள் தான் என்ன ஆயிருந்தாங்க, பாதியை ஒழுங்கிருந்தாங்க. அவங்க தான் பணத்தின் மேலே ஆசைப்படுறாங்க. நான் எலெக்ஷன் வந்து ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ இது பண்ணியிருக்கேன், அதனால அந்த பணத்தை நான் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கிறாங்க.